ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் எக்ஸாம் கிராக் தமிழ். இந்த வீடியோவுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜிகே வெற்றி பாதை, வெற்றியை நோக்கி தினமும் ஒரு படி. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் ஆர்ஆர்பி ரயில்வேல ப்ரீவியஸ்லி கேட்ட கொஷின்ஸ் டாபிக் வைஸ் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இது இன்னொரு சீரியஸ் நான் ஆல்ரெடி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தேன் எஸ்எஸ்சியில். ஸோ எஸ்எஸ்சியில் ஹிஸ்ட்ரியை கொண்டு போகிறோம், ரயில்வேஸில் பாலிட்டி கொண்டு போகிறோம். ஸோ இப்படி வந்ததுக்கப்புறம் அடுத்தடுத்து நம்ம ஸ்வாப் பண்ணி கொண்டு போய்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிட்டியில் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் அண்ட் கான்ஸ்டியூஷனல் அசம்பிளியில் கேட்கக்கூடிய கொஷின்ஸ், கேட்கப்பட்ட கொஷின்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ பாலிட்டி பற்றி தெரிஞ்சுக்கணும்னா காலத்தை சற்று பின்னோக்கி, ஹிஸ்டரியை சற்று பின்னோக்கி பார்த்து அதிலிருந்து கொண்டு வந்தோம்னா நமக்கு ஸ்கிராட்ச்லேருந்து தெரிஞ்சிச்சுன்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சிடும். ஸோ மேற்கொண்டு நம்ம எந்த ஒரு கொஷினுக்கும் கெஸ் பண்ணி அடிக்க வேண்டிய பிரச்சனை இருக்காது. ஓகேங்களா? கொஷினுக்குள்ளே போயிடலாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல். ஸோ ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் சேர்மன் ஆஃப் டிராஃப்டிங் கமிட்டி ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி? ஸோ ஹூ வாஸ் த சேர்மன் ஆஃப் த டிராஃப்டிங் கமிட்டி? ஸோ வரைவு குழு தான் டிராஃப்டிங் கமிட்டின்னு பேரு. அதோட சேர்மன் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் பிஆர் அம்பேத்கர். ஸோ பிஆர் அம்பேத்கர் தலைமையில தான் வரைவு குழு, கான்ஸ்டியூஷனல் டிராஃப்டிங் கமிட்டி உருவாச்சு. கான்ஸ்டியூஷனல் இல்லை, டிராஃப்டிங் கமிட்டி கொண்டு வந்தது தான் கான்ஸ்டியூஷன். ஓகேங்களா? ரெண்டாவது கேள்வி, ஹூ வாஸ் த சேர்மன் ஆஃப் த டிராஃப்டிங் கமிட்டி விச் ஹேட் த டாஸ்க் டு ப்ரிப்பேர் டிராஃப்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன்? ஸோ என் கோபால் சுவாமி, ஆப்ஷன் பி சைஜோ மோலா சாதுல்லா, ஆப்ஷன் சி அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், ஆப்ஷன் டி பிஆர் அம்பேத்கர். ஸோ நமக்கு டிராஃப்டிங் கமிட்டியோட சேர்மன் யாருன்னா பிஆர் அம்பேத்கர்னு தெரியும். ஸோ இது ரிப்பீட்டட்லி கேட்கப்பட்ட கொஷின்ஸ். டிராஃப்டிங் கமிட்டியோட சேர்மன் வந்து பிஆர் அம்பேத்கர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஹூ வாஸ் த சேர்மன் ஆஃப் த டிராஃப்டிங் கமிட்டி ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி? ஸோ திரும்ப திரும்ப இந்த கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. கான்ஸ்டியூஷன் அசம்பிளி, கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில டிராஃப்டிங் கமிட்டியோட சேர்மன் யாருன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ டாக்டர் ராஜேந்திர பிரசாத், ஆப்ஷன் பி வல்லபாய் பட்டேல், ஆப்ஷன் சி ஜவஹர்லால் நேரு, ஆப்ஷன் டி டாக்டர் பிஆர் அம்பேத்கர். ஸோ நமக்கு இதுக்கு முன்னாடி தெரியும் ஆப்ஷன் டி டாக்டர் பிஆர் அம்பேத்கர். ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ ரிப்பீட்டட்லி ரயில்வேல இந்த கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்குள்ளே போயிடலாம். So the Constitution Assembly formed the drafting committee to prepare a draft constitution of India on. எப்போ அவங்க கான்ஸ்டியூஷன் கண்டுபிடிக்கணும், ஐ மீன் கான்ஸ்டியூஷனை ப்ரிப்பேர் பண்ணணும்னு ஃபைனல் பண்ணுறாங்க அப்படின்னா இதுக்கு ஒரு கதை மாதிரி சொல்லலாம். என்னன்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ரொம்ப முக்கியமான ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு ஆயத்தமாகறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் வேணும், இந்தியன் கான்ஸ்டியூஷன் தனியா நமக்கு வேணும், அதை வரைவு செய்யறதுக்கு தான் வரைவு குழு டிராஃப்டிங் கமிட்டி ஒன்று அப்படி வேணும்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. அதனால அந்த டிராஃப்டிங் கமிட்டி எப்போ ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா 1947 ஆகஸ்ட் 29 அந்த டிராஃப்டிங் கமிட்டியை ஆர்கனைஸ் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த டிராஃப்டிங் கமிட்டியோட டாஸ்க் என்னன்னா இந்த கான்ஸ்டியூஷனை டிராஃப்ட் பண்றது. யாரோட தலைமையில? டாக்டர் பிஆர் அம்பேத்கர் தலைமையில. ஓகேங்களா? அவர் மட்டும் வச்சு பண்ண முடியுமா? முடியாது. அப்ப அவருக்கு கீழே 7 மெம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பேர் யார் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா 7 மெம்பர்ஸ்னா அவரையும் சேர்த்து தான் 7 மெம்பர்ஸ். ஃபர்ஸ்ட் யார் பார்த்தீங்கன்னா டாக்டர் பிஆர் அம்பேத்கர், அவர் தான் அதுக்கு சேர்மன். அவரு கீழே என் கோபால் சுவாமி ஐயங்கார், அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், ஓகேங்களா? அதுக்கப்புறம் டாக்டர் கேஎம் முன்ஷி, அதுக்கப்புறம் சையத் முகமது சாதுல்லா, அதுக்கப்புறம் மாதவராவ், அதுக்கப்புறம் எல் மித்ரா, இல்ல மாதவராவ் தான். ஓகேங்களா? ஸோ மாதவராவ் ஃபைனலா இருக்காரு, டிடி கிருஷ்ணமாச்சாரி இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் கைதான், மொத்தம் 7 பேர் இருக்காங்க. அவர் வந்து கைதான் வந்து இறந்துட்டாரு.
ஓகேங்களா? ஸோ கைத்தான் இறந்ததுனால கிருஷ்ணமாச்சாரி வந்துட்டாரு. மித்தார் வந்து இறந்துட்டா அவருக்கு உடம்பு சரியில்லன்னு சொல்லி போனதுனால மாதவராவ் ரீப்ளேஸ் பண்ணிட்டார். ஓகேங்களா? ஸோ எப்படி பார்த்தாலும் 7 பேர் தான் இருக்காங்க. ஸோ மித்தருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா மாதவராவ் வந்தாரு. கைத்தானுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா கிருஷ்ணமாச்சாரி வந்தாரு. ஓகேங்களா? ஸோ மொத்தம் 7 பேரு. இந்த அசெம்பிளி எப்ப ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, 29 ஆகஸ்ட் 1947ல தான் ஒரு கான்ஸ்டிடியூஷன் நமக்கு வேணும்னு சொல்லி அத அசைன் பண்ணது. அதுக்கப்புறம் இவர் தலைமையில அது சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருந்தது. அடுத்த கொஸ்டின். Who among the following was not the member of drafting committee of the Indian Constitution? சையது முகமது சாதுல்லா இருக்கான்னு சொல்லியிருக்கேன். கோபால் சாமி ஐயங்கார் இருக்கான்னு சொல்லியிருக்கேன். கே.எம். முன்ஷியும் இருந்தாருன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஏ.வி. தக்கர் தக்கர் வந்து தக்கர் பண்ண மாட்டார். ஸோ அதனால அவர் வந்து டிராஃப்டிங் கமிட்டியில இல்லைன்றதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். டிராஃப்டிங் கமிட்டியில யார் யார் இருந்தாங்கன்னு நமக்கு தெரியலைன்னா கான்ஸ்டியூஷனே நம்மளால கொண்டு போக முடியாது. நெக்ஸ்ட் கொஸ்டின். So which committee recommended the fundamental duties to be included in the Constitution of India? So எந்த கமிட்டி வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல சேர்க்கணும்னு சொல்லிட்டு அவங்க முடிவு எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதில் 4 கமிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ ஏவி தக்கர்ன்றது ஒரு கமிட்டியோட சேர்மன் தானே ஒழிய டிராஃப்டிங் கமிட்டிலே ஒரு மெம்பர் கிடையாது. இந்த ஆப்ஷன் வச்சு பார்க்கும்போது நமக்கு தெரியுது. ஸோ ஜேபி கிருபாலனி கமிட்டி, ஸ்வரன் சிங் கமிட்டி, ஏவி தக்கர் கமிட்டி, ஹெச்சி முகர்ஜி கமிட்டி. ஓகேங்களா? ஸோ என்ன பிரச்சனை அப்படின்னா 1972க்கு அப்புறம் 1976ல சில பிரச்சனைகள் வருது. அதுக்கு வந்து சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி வந்து ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஸ்வரன் சிங் கமிட்டி வந்து 1976ல ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை இந்தியன் கான்ஸ்டியூஷனோட சேர்ந்துக்குங்க. ஏன்னா 1972ல சீனா வார் வந்திருக்கும். சீனா வார்ல யார் எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும்னு தெரியாம ரொம்ப பிரச்சனைகளா இருந்ததுனால ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை சேர்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு ஸ்வரன் சிங் கமிட்டி தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன ஏன் அதை சேர்த்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ன்னு சொல்லிட்டு அந்த டிராஃப்டிங் கமிட்டி ஃப்ரேம் பண்ணும்போது எதுவும் ஃப்ரேம் பண்ணல. அதனால ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை நம்ம உள்ள கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஸ்வரன் சிங் கமிட்டி தான் 1976 அப்படின்றப்ப 44th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டா தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ ஸ்வரன் சிங் கமிட்டி தான் கொண்டு வந்திருக்காங்க. Seventh question. Who is considered the person responsible for the political integration of India by unifying 562 princely states in the country? மொத்தம் இந்தியா சுதந்திரத்திற்கு முன்னர் 565 நாடுகளாக பிளவுபட்டிருந்தது. அதாவது சுதேச நாடுகளாக பிளவுபட்டிருந்தது. அப்படி இப்படின்னா நம்ம கதை இங்க சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதை எல்லாத்தையும் இந்தியான்னு இணைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மிகவும் பலமான மனிதர் உள்ள இறங்குறாரு. அவரைத்தான் நாம பிற்காலத்தில் இந்தியாவின் இரும்பு மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நாம சொல்றோம். இப்ப கூட செலவு வச்சிருக்கோம். நீங்க இந்நேரம் கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாரு? சர்தார் வல்லபாய் பட்டேல். ஃபுல் நேம் ஜாவேரி பாய். ஸோ வல்லபாய் ஜாவேரி பாய் பட்டேல். ஓகேங்களா? ஸோ இதுக்கெல்லாம் ஆப்ஷனே நமக்கு தேவையில்லை. டைரக்டா அடிக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின்குள்ள போலாம். ஸோ ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியா? ஸோ இந்த மாதிரி மினிஸ்டரும், ஏன்னா மினிஸ்ட்ரின்றது அந்த கான்ஸ்டியூஷன்ல தானே வருது. ஸோ அப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அவங்க கேட்கலாம். இதெல்லாம் எப்படி சார்? இதெல்லாம் படிக்கணுங்க. அந்த ஒரு மார்க்ல மிஸ் ஆகிறது இந்த மாதிரி படிச்சோம்னா மிஸ் ஆகாது. ரைட்? ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியா? ஆப்ஷன் ஏ ஆர்.கே. சண்முகம் ரெட்டி, ஆப்ஷன் பி லிக்வான் டலிகாண்ட், ஆப்ஷன் சி சி.டி. தேஷ்முக், ஆப்ஷன் டி ஜான் மேத்தாய். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்.கே. சண்முகம் ஷெட்டி இஸ் த ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியா. சுதந்திரம் அடைந்ததற்கு பின் சில வேர்டு இருக்கும். ஆஸ் ஆஃப் நவ்,
பிஃபோர் 1947க்கு முன்னாடி. அதாவது ஆர்கே சண்முகம் செட்டி தான் ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியா. ஃபர்ஸ்ட் பட்ஜெட் அவர் தான் கொண்டு வந்தாரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் பட்ஜெட் கொண்டு வந்தது யாருன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் கொண்டு வந்திருப்பாரு. அவரு யாருன்னா சண்முகம் ரெட் செட்டி. ஓகேங்களா. 26th நவம்பர் 1947ல ஃபர்ஸ்ட் பட்ஜெட் படிச்சிருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாம். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் acts was passed by the British Parliament defining the powers and responsibilities of the various organs of the East Indian Company. இந்த கொஸ்டினை பார்த்த உடனே எல்லாருக்குமே இந்த எக்ஸாம் ஹாலில் லைட்டாக ஒரு கன்ஃபியூஷன் ஆகும். ஈஸ்ட் இந்திய கம்பெனி, பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிக்கு சில அதிகாரங்கள், பவர்ஸ் அண்ட் சில அதிகாரங்கள், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஆக்ட் கொண்டு வந்தாங்க? இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1892வா, ரெகுலேஷன் ஆக்ட் 1773யா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858ஆ, பிட்ஸ் இந்தியா ஆக்ட் 1874ஆ? கவர்மெண்ட் இந்தியன் கவுன்சில் ஆக்ட் வந்து 1892லலாம் கிட்டத்தட்ட பிரிட்டிஷே நம்மள டேக் ஓவர் பண்ணிடுச்சு. அப்ப பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டுக்கு இந்தந்த பவர்லாம் கொடுக்கலாம்னு சொல்லி அங்க யோசிக்கவே முடியாது. அதுக்கடுத்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஆக்ட் 1892ன்றப்ப எலெக்ஷனை கொண்டு வரலாமா வேணாமான்னு யோசிச்சிருப்பாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858ல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மேக்னா கர்த்தான்னு சொல்லுவாங்க, விக்டோரியா அறிக்கைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அறிக்கையில பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டே நம்மள டேக் ஓவர் பண்ணிக்குது, ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியை அழிச்சே முடிச்சிட்டாங்க. அப்ப 1858க்கு முன்னாடி தான் இருக்கும். பிட்ஸ் இந்தியா ஆக்ட் அப்படின்றவர் சார் சார்லஸ் பிட் அப்படின்றவர் இந்தியாவுக்கு வந்து பார்த்திருப்பாரு. ஓகேங்களா. அப்ப இந்தியாவுக்கு வந்து பாக்குறாருன்னா அப்ப அதுக்கு முன்னாடியே ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்திருக்கும். ஓகேங்களா. ஸோ ரெகுலேட்டிங் ஆக்ட் அதுதான். அது வரைக்கும் நம்ம வந்து வாணிபத்திற்காக நம்ம வந்திருந்தோம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. இதுக்கப்புறம் நாம வந்து அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபோக்கஸ்ல நம்ம மூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773 தான் இதுக்கு சரியான பதில். இத பத்தி அவங்க யோசிக்கிறதுக்கு என்ன ரீசன்? பேட்டில் ஆஃப் பிளாசி அண்ட் பேட்டில் ஆஃப் பக்சார். பேட்டில் ஆஃப் பக்சார்ல பிரிட்டிஷ்காரங்களால நம்மளால இந்தியாவை ஈஸியா, அதாவது நம்மளால தோற்கடிக்க முடியும்னு அதாவது நினைக்கிறதுக்கு காரணமா இருந்த வாரே அதுதான். ஸோ 1757 1764க்கு அப்புறமா 10 வருஷம் கழிச்சு யோசிச்சு சரி ஓகே அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் 10வது கொஸ்டின். In which of the following years was the first Republic Day of India celebrated? 1948, 1950, 1949, 1947. சிலர் இந்த கொஸ்டினை பார்த்துட்டு டக்குன்னு 1947ன்னு போவாங்க. அது இண்டிபெண்டன்ஸ், சுதந்திரம் அடைந்தது. நாம இப்ப பேசிட்டு இருக்கிறது ரிபப்ளிக் ஆஃப் இந்தியா. ரிபப்ளிக் டே அப்படின்றப்ப 26 ஜனவரி 1950. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின். The Constitution Assembly drafted the Constitution for the Independent India. It was set up under. ஸோ நமக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் வேணும்னு சொல்லிட்டு டிராஃப்ட் பண்ணிட்டாங்க. எதுக்கு? சுதந்திர இந்தியாவுக்கு. இத யாரு கீழே செயல்படும் சொல்லி கேட்குறாங்க. ஸோ த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1909. இதுக்கு அப்புறம் நான் 38 வருஷம் கழிச்சு தான் 47 38 வருஷம் கழிச்சு தான் நமக்கு சுதந்திரமே அடைந்தது. அதுக்கப்புறம் 28 வருஷம் கழிச்சு தான் சுதந்திரம் வந்தது. ஸோ இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947ல வரல. ஓகேங்களா. ஏன் இதை சொல்ல வர அப்படின்னா கேபினட் தூதுக்குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு நமக்கு வந்துச்சு. சரிங்களா. அதுல 1946ல வந்துச்சு. அது வந்து 24 மார்ச் 1947 என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு வந்து இந்தியாவை ஆள முடியுன்ற மாதிரி ஒரு செட்டப் அமைச்சு காமிங்க, ஒரு கவர்மெண்ட்டை ரன் பண்ணி காமிங்க, அப்பதான் நாங்க கொடுத்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அந்த கேபினட் மிஷன்ல யார் யார் இருந்தாங்க அப்படின்னா பேத்திக் லாரன்ஸ், ஸ்டாஃபோர்டு கிரிப்ஸ், அதுக்கப்புறம் ஏபி அலெக்சாண்டர். இந்த மாதிரி 3 பேர் சரியான ஆள் வராங்க. வந்து அதுக்கப்புறம் நம்ம கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை அமைக்கலாம்னு சொல்லுவாங்க. ஆனா இவங்க தான் முஸ்லீம்க்கு தனிநாடு வேணும்னு சொல்லி சொன்னப்ப அவங்க கேன்சல் பண்ணாங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேபினட் மிஷன் பிளான் 1946. இவங்க தான் கான்ஸ்டியூஷனை அமைச்சு காமிங்க, இந்தியாவை ஆண்டு காமிங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த எலெக்ஷன்லாம் நடத்தி இடைக்கால அரசு இன்டரிம் கவர்மெண்ட்லாம் அமைச்சு
அதுக்கப்புறம் நம்ம இந்த அளவுக்கு வந்து நிக்கிறோம். டிவிகே வரைக்கும் வந்து நின்னதுக்கு காரணம் இதுதான். இன் விச் இயர் வாஸ் த இந்தியா டிக்ளேர்ட் as ரிபப்ளிக்? நமக்கு தெரியும் டிக்ளேர்ட் as ரிபப்ளிக் அப்படின்றப்ப இண்டிபெண்டன்ஸ்னா 1947 மிக்ஸ் பண்ணிக்காதீங்க. ரிபப்ளிக் அப்படின்றது 1950. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹூ வாஸ் த பிரசிடென்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி? ஸோ இது வரைக்கும் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஆரம்பிச்சதை பத்தி பேசிட்டு இருந்தோம். எங்கிருந்து எங்க வரைக்கும் வந்ததுன்னா பேசிட்டு இருந்தோம். இப்ப ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி இந்தியா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்? யாரு? இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறம் யாரு இருந்தாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா யார் இருந்தாங்க? இண்டிபெண்டன்ஸ் அதான் சொன்ன இல்லையா, ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்றப்ப 1946 அப்ப இண்டிபெண்டன்ஸ் அமையல. அப்ப சச்சிதானந்த சின்ஹா வர முடியாது. இப்படிதான் நம்ம கெஸ் பண்ணி கிராஸ் வெரிஃபை பண்ண முடியும். ஸோ ராஜேந்திர பிரசாத் தான் பிரசிடென்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. பெருசா மார்க் வரல, நான் அதை வச்சு ஒரே கட்டி அடிச்சு விட்டுலாம். நெக்ஸ்ட். ஹூ சேர் த ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஆஃப் இந்தியா? டெம்பரவரி ஃபர்ஸ்ட் மீட்டிங்கு இது எல்லாத்துக்கும் நமக்கு தெரியும். இருந்தாலும் ஆப்ஷன் படி போறேன். டாக்டர் B.R. அம்பேத்கர், டாக்டர் P. உபேந்திரா, டாக்டர் ராஜேந்திர பிரசாத், சச்சிதானந்த சின்ஹா. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல பிரெஞ்சு முறைப்படி செலக்ட் பண்றதுல சச்சிதானந்த சின்ஹாவை தான்ப்பா செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ சச்சிதானந்த சின்ஹா. நெக்ஸ்ட். Who among the given is known as calligrapher of Indian Constitution? calligrapherனா என்ன? ஸோ calligrapherனா நான் இதுக்கு முன்னாடியே MTS வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். calligrapherனா எழுதுறது சம்பந்தப்பட்ட கொஷின். ஓகேங்களா? எழுதுறது சம்பந்தப்பட்டது. இப்ப எழுதுறது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா ஏவி தாக்கர், ஆப்ஷன் பி நந்தலால் போஸ், ஆப்ஷன் சி ஜேபி கிருபாலனி, ஆப்ஷன் டி பிரேம் பிகாரி நாராயண் ரைசதா. ஓகேங்களா? ஸோ நாராயண் 2 பேர் எழுதியிருப்பாங்க. இங்கிலீஷ்ல ஒருத்தரும் ஹிந்தியில ஒருத்தர் எழுதியிருப்பாங்க. இங்க இருக்கிற ஆப்ஷன் படி பிரேம் பிகாரி நாராயண் ரைசதா தான் ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட். 16th question. The Constitution of India is Republican because நம்ம நாடு ஒரு குடியரசு நாடு. எதனால? இட் இஸ் ப்ரொவைடு ப்ரொவிஷன் ஃபார் எலெக்டட் பார்லிமெண்ட். ஸோ எலெக்ஷன் தேர்தல் முறையில் பார்லிமெண்ட் அமையறதுனால அந்த ப்ரொவிஷன்ஸ் இருக்கிறதுனால, அதுக்கப்புறமா பில் பாஸ் பண்றதுனால, அதுக்கப்புறமா வயது வந்தோர் பார்ட்டிசிபேட் பண்றதுனால, சுயமாக முடிவெடுக்கிறதுனால. ஸோ நமக்கு ரிபப்ளிக்கன் அப்படின்னா இறையாண்மை, அதுதான் அந்த ஹெரிடிட்டி. நம்ம சுதந்திரமா எந்த ஒரு முடிவையும் எடுக்கிறது. ஓகேங்களா? ஏன் இந்த முடிவு எடுத்த, என்கிட்ட கேட்டுட்டு காமிச்சிருக்கலாம்ல. நம்ம கம்பெனில இருக்கும்போது சொல்லுவாங்க, ஏன் எனக்கு காமிச்சிட்டு நீ அந்த ஃபைலை நீ மூவ் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம இருக்கிறதுக்கு பேர் தான் ரிபப்ளிக். நமக்கு தேவையான டிசிஷன் நாம எடுத்துக்கிறது. ஓகேங்களா? The reason for the Constitution of India to be Republican because it has no heredity elements. Who was the main drafter of Article 370? ஸோ யார் வந்து ஆர்டிகல் 370 டிராஃப்ட் பண்ணாரு? இதை டிராஃப்ட் பண்ணவரு ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து டாக்டர் B.R. அம்பேத்கர் தான். ஆனா அவரு ஆர்டிகல் 370 வேணான்னு சொல்லிட்டாரு. ஓகேங்களா? அதை டிராஃப்ட் பண்றதுக்கு முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமா நம்ம கேபினெட்ல இருந்தவர், அதாவது ஜவஹர்லால் நேரு வந்து கேபினெட் மெம்பர் கோபால்சாமி ஐயங்காரை வச்சு அதை சொல்ல சொன்னார். ஓகேங்களா? செய்ய சொன்னாரு. கோபால்சாமி ஐயங்கர் தான் ஆர்டிகல் 370 டிராஃப்ட் பண்ணவரு. ஈவன் B.R. Ambedkar also refused to draft Article 370 as per the compulsion of
Who? Jawaharlal Nehru, Gopal Sami intended to do that drafting of Article 370. ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஸ்பெஷல் ப்ராவின்சஸ் அது கிடையாது. 2019ல அதை தூக்கி கட் பண்ணி எரிஞ்சிட்டாங்க. இப்ப அது ஒரு நார்மல் யூனியன் டெரிட்டரியா மாறிவிட்டது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டுக்கு போலாம். On which date did Jawaharlal Nehru introduced objective resolution of in the Constitution Assembly? குறிக்கோள் தீர்மானம் சொல்லுவாங்க. ஸோ ஜவஹர்லால் நேரு குறிக்கோள் தீர்மானத்தை உருவாக்குனது எப்பன்னு பாத்தீங்க அப்படின்னா 9ஆம் தேதி கான்ஸ்டியூஷன் அசம்பிளி உருவாகுமா, அது ஃபர்ஸ்ட் மீட்டிங் நடக்குமா, 10ஆம் தேதி யார் கிளம்பிடுவாரு, நம்ம சச்சிதானந்த சின்ஹா வந்து மரணம் அடைந்து விடுவார். அதுக்கப்புறம் திருப்பியும் உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நாம ராஜேந்திர பிரசாத்தை நிரந்தர தலைவரை செலக்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அப்ஜெக்டிவ் ரிசல்யூஷனை 1946 வருடம் 13ஆம் தேதி டிசம்பர் மாதம் யார் ஜவஹர்லால் நேரு கொண்டு வந்துருவாரு. அவ்வளவுதான். ஸோ இதை ஒரு ஃப்ளோவில் படிச்சீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அந்த சுச்சுவேஷனை டேக்கிள் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. டியூரிங் த ஃபார்முலேஷன் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஹூ அமாங் த ஃபாலோயிங் பிரசன்டட் த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன். ஓகேங்களா? மோதிலால் நேரு, டாக்டர் B.R. அம்பேத்கர், ஜவஹர்லால் நேரு, ராஜேந்திர பிரசாத். மோதிலால் நேருவோட பையன் ஜவஹர்லால் நேரு தான் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை முன்மொழிந்திருப்பார், பிரசன்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? முன்மொழிதல் வழிமொழிதல் எனக்கு இங்கிலீஷ்ல அது கரெக்டா தெரியல. ஸோ கொஸ்டின் நம்பர் 21 என்ன சொல்றாங்கன்னா, பிஃபோர் framing of the Constitution of India, an objective resolution was proposed by objective resolution universal advance franchise வேணும்னு சொல்லியிருப்பாரு. ஸோ ஜவஹர்லால் நேரு தான் இதை கொண்டு வந்தாங்க. ஸோ எங்கெங்க கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடா கேட்கறாங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது புரிஞ்சிடும். 1946ல ஜவஹர்லால் நேரு தான் கொண்டு வந்திருப்பாரு. ராஜேந்திர பிரசாத் அதோட தலைவர் கான்ஸ்டியூஷன் அசம்பிளில இருப்பாரு. B.R. அம்பேத்கர் டிராஃப்ட் பண்ணிட்டு இருப்பாரு. வல்லபாய் பட்டேல் என்ன பண்ணிருப்பாருன்னா இந்தியாவை ஜாயின் பண்ணி 562 நாடுகளை பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் நாடுகள் தான் சொல்லுவோம். அதுக்கப்புறம் 3 சேர்க்கறதா தனியா சொல்லியிருந்தாங்க. ஸோ 22 ஆஃப்டர் ஹவு மெனி இயர்ஸ் அப்ராக்சிமேட்லி ஆஃப் டிபேட் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வாஸ் சைன்டு. ஸோ நமக்கு தெரியும் 2 years and 11 months and 18 days ஆச்சு எதுக்கு, கான்ஸ்டியூஷனை நடத்தி முடிக்கிறதுக்கு. ஸோ மொத்தம் அப்ராக்சிமேட்லி 2 years 11 months and 18 days வந்து ஆச்சு. ஸோ 3 வருஷம்ன்றதை அப்ராக்சிமேட்டா நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ 23 இன் விச் இயர் டிட் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா கேம் இன்டு ஃபோர்ஸ். கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அக்செப்ட் பண்ணது, எனாக்ட் பண்ணது அது எப்பன்னா 1949. ஸோ கேம் இன்டு ஃபோர்ஸ் அப்படின்னா 1950. ஓகேங்களா? ஸோ கேம் இன்டு ஃபோர்ஸ்னா 1950. Dash the Indian Constitution was adopted and enacted by the Constitution Assembly. ஓகேங்களா? ஸோ எனாக்ட் பண்றது இல்ல அடாப்ட் பண்றது எதுன்னு பாத்தீங்கன்னா the Indian Constitution was adopted and enacted by the Constitution Assembly 26th November 1949. ஓகேங்களா? ஸோ ஒரு வழியா முதல் வீடியோவுக்கு நம்ம கம்ப்ளீஷனுக்கு வந்துட்டோம். பாலிட்டின்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதில் இருக்கிற ஒவ்வொரு கொஸ்டின்ஸும் பார்க்கும்போது நமக்கு தேவையான அளவுக்கு டேட்டாஸ் எல்லாமே பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன், நம்புறேன். ரைட்? ஸோ அடுத்த வீடியோ என்னன்னா ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்ல அடுத்த பார்ட்ல இருக்கக்கூடிய மீதி இருக்கிற கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் எனக்கு 1-2 பார்ட்டுக்குள்ள நான் எல்லா கொஸ்டின்ஸையும் கொண்டு வந்து முடிக்கிறதுக்கு பாக்குறேன். ஏன்னா 10 கொஸ்டின்ஸ் எடுக்கும்போது ரொம்ப நாள் ஆகிற மாதிரி இருக்கு. ஸோ என்னால் டைமிங்க்கு முடிக்கிறதுக்கு முடிகிற மாதிரி நான் பாத்துக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, படிக்கிறவங்களுக்கு இதை கம்யூனிகேட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.
அடுத்த வீடியோ வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எக்ஸாம் கிராக் தமிழ். தேங்க்யூப்பா.